அப்ப இந்த நிலைமையில நீங்கள் பார்த்தீங்கன்னு நீங்கள் கேட்டது போல இப்ப இவ்வளவு மோதல்கள் இருக்கும் போது இப்ப நீங்கள் இப்ப 70வது தரம் என்று சொல்லுகிறார்கள். அதாவது பாகிஸ்தான் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நடந்த போர்ல 8 விமானங்களை இந்தியா இழந்தது என்று சொல்லி ட்ரம்ப் 70வது தரம் சொன்னதாக கூறியிருக்கிறாங்க. இப்ப ட்ரம்புக்கும் மோடிக்கும் இடையில வந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்? ட்ரம்ப் என்ன சொன்னது? இந்த போர் நிறுத்தத்தை நான் தான் மேற்கொண்டேன், பாகிஸ்தான் ஒன்றுமே கதைக்கலவும் மாட்டாங்க. இந்தியா என்ன இல்ல என்று மறுத்ததால ட்ரம்போட நீங்கள் ஒன்றும் இப்படி கதைக்கல. பாகிஸ்தான் தளபதியை 2 தரம் வெள்ள மாளிகையை கூப்பிட்டு விருந்து. ஆனால் இந்தியாவுக்கு 50% டாக்ஸ், இப்ப 500% மாறப்போகிறது. சரி, இப்ப ட்ரம்ப் 8 விமானம் என்று சொல்லுகிறார். வெனிசுலாவில் நடந்த தாக்குதல் உங்களுக்கு தெரிந்தானே, அமெரிக்காண்ட எவ்வளவு ஒரு துல்லியமான தாக்குதல், அதுக்கு எவ்வளவு புலனாய்வுத்துறையை யூஸ் பண்ணியிருப்பாங்க, இவ்வளவு தகவலை திரட்டி இருப்பாங்க. அற்ற மனத்தியால் பின்லாடனை 2011ஆம் ஆண்டு பாகிஸ்தானில் வைத்து படுகொலை செய்த போது அந்த நடவடிக்கை 40 நிமிஷம். அதுல ஒரு உலங்கமானதையும் அவங்க கைவிட்டுட்டு தான் வந்தவங்க, அல்லது விழுந்த சேதமடைஞ்சவங்க அதை விட்டுட்டு தான் வந்தவங்க. ஆனால் இங்க 30 நிமிஷம், எந்தவித இழப்பும் இல்லை. அப்படி என்றால் இவ்வளவு புலனாய்வுத்துறை இவ்வளவு துல்லியமா வேலை செய்திருப்பாங்க. அப்ப இந்திய பாகிஸ்தான் போர்ல ஆறு எத்தனை விமானம் இழந்தது, எத்தனை ஆயுதம் இழந்தது அமெரிக்க புலனாய்வுத்துறைக்கு தெரியாது என்று யோசிக்கிறீங்களா? எல்லாம் அச்சொட்டா ட்ரம்புக்கு போயிருக்கும் முழுக்க. அவன் அதை வச்சு கொண்டுதான் கேட்கிறான் 8 விமானம் என்று சொல்லி. இப்ப மறுத்தது ஒரு பிரச்சனை. அப்ப நான் என்ன கூறுகிறேன் என்று சொன்னால், இலங்கை அரசை பொறுத்தவரையில இலங்கை அரசாங்கம் தனக்குரிய சாய்ஸ் தான் பார்க்கும்.